வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, அக்னி தீர்த்தகரை ஸ்ரீ பாலசுப்ரமணிய ஆலயம். அங்கே இருக்கக்கூடிய சத்குரு தவ பாலேஸ்வர ஜீவசமாதி ஆழ்வார்குறிச்சி. இப்போ நம்ம இருக்கிறது ஆழ்வார்குறிச்சி. இது திருநெல்வேலி அம்பை தென்காசி மார்க்கமாக வரக்கூடிய இடத்துல இருக்குது. அந்த இடத்துல நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த கோயிலுக்கு வர்ற தூரத்தை பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்கும். இந்த வழி இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, அங்கேருந்து வர்ற ரோடு தான் இது பார்த்துட்ருக்குது. இது வந்து அப்படியே உங்கள் அங்கேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இது வலது பக்கமாக வரும். வலது பக்கம் இப்படி திரும்பினீங்கன்னா இந்த போர்டில் பாருங்கள், இதான் அந்த ஜீவசமாதி போகக்கூடிய அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய வழி. பாலசுப்ரமணிய ஆலயம் சத்குரு தவ பாலேஸ்வர ஜீவசமாதி பீடம் ஆழ்வார்குறிச்சி. இந்த இடத்துக்கு உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அங்கே முருகன் சன்னதி தான் இருக்கும். ரொம்ப பழைய காலத்தில் உள்ள கோயில் இது. பார்க்க ஒரு அமைதியான இடம், நல்லா சுற்றி வயல்வெளி இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த இடம்தான் முருகன் சன்னதி. இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா முருகனுடைய சன்னதி போய் பார்க்கலாம். சைடில் அந்த லாஸ்ட்டு தெரிகிறது தான் வந்து தப பாலேஸ்வரர் அவருடைய படம். அது உள்ளே போய் உள்ளே போனால் அந்த சன்னதிக்குள்ளே முருகன் இருக்காங்க. நான் போய் நம்ம வணங்கிட்டு வரலாம். அதுக்கடுத்து சைடில் இங்கே பார்க்க பார்த்தீங்கன்னா உங்கள் விநாயகர் சன்னதி இருக்குது சைடில். இந்த கோயிலுக்கு பின்பக்கம் வந்து அம்மன் சன்னதி, சாமுண்டீஸ்வரி சன்னதி இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம எடுத்தது நம்ம மகா சிவராத்திரிக்கு முதல் நாள் எடுத்தது. மறுநாள் இன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி இன்றைக்கி நைட் நடந்த பூஜையும் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த லிங்கம் தெரியுதா? இப்போ நைட்டில் போய் பார்க்கும்போது சுற்றி விளக்கெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக நல்லா அழகாக இருந்தது. இதான் நான் சொன்னது, அந்த பின்பக்கம் இருக்குறியா அந்த அம்மன் சன்னதி. அந்த கொஞ்சம் திரும்பி அந்த சைடு போனீங்கன்னா அங்கிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கே சன்னதி இருக்கும். என்ன இதுதான் சாமுண்டீஸ்வரி சன்னதி. நாங்கள் இதை வணங்கிட்டு நம்ம அப்படியே வெளியே வந்தோம்னா தெப்ப குளம் பார்க்கலாம். அப்போ இதுக்கு அடுத்து எந்த கொஞ்சம் மன அமைதியான ஒரு இடம். பொதுவாகவே ஜீவசமாதி இடத்துக்கு போனாலே ஒரு மன அமைதி தானாகவே கிடைக்கும். கொஞ்சம் விசேஷமான இடம். அது இந்த திருநெல்வேலி நம்ம இந்த தென்காசி இடங்களில் இங்கே பொதுவாக ஜீவசமாதி கொஞ்சம் குறைவானதாக இருக்கும். அது இங்கே ஒரு இடம் இருக்குது. இது அந்த விநாயகர் சன்னதி. அந்த லிங்கம் இருக்குல்லையே, அந்த லிங்கம் ரூபர்கள் இது கீழே தான் அவருடைய அப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சத்குரு தவபாலேஸ்வரருடைய ஜீவசமாதி. இது மேலே நம்ம பூமிக்கு அடியில் இருக்குது. ஒரு நம்ம தெப்பக்குளத்துக்கு உள்ள ஒரு சன்னதி, இந்த சன்னதிக்கு உள்ளே அவருடைய ஜீவசமாதி இருக்குது. இங்கே வந்து உட்காந்து அவன் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். உள்ளே வந்தாலே ஒரு மன அமைதி கிடைக்கும். அங்கே அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், தண்ணி நல்லா நிறைஞ்சி போய் கிடக்கும். அந்த குளம் தெப்ப குளம், இது அக்னி தீர்த்த கரை குளம்பாங்க. உள்ள மீன்கள்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. பார்க்க ஒரு மன அமைதியாக ரம்மியமான இடமா இருக்கும். நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணால் தெரியாதனோட அருமை எப்படி இருக்குன்னு. நிறையா வெளியே பிரபலம் இல்லாமல் இருக்கிறதுனால அது சரியாக தெரியாது.
கீழே இந்த சைட்லேயே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு அகஸ்தியர் சன்னதி இருக்கும். இது எப்படி இந்த குளத்துக்குள்ளே இந்த வரலான்னு சொன்னோன்னா, இது சப்த ரிஷிகள் வந்து முனிவர் சித்தர்களுக்கு அக்னி ரூபமாக காட்சியளித்த ஒரு இடம் அப்படிம்பாங்க இதை. அப்புறம் அங்கே வந்து பௌர்ணமி அமாவாசை இந்த டைங்கள்லாம் நல்லா பூஜைகள்லாம் நடைபெறும். அதில் வந்து கலந்துக்கலாம். அப்புறம் இங்கே இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, அஷ்டபுஜ கால சக்கர பைரவருங்கிற ஒரு சன்னதி இங்கே ஒன்று இருக்குது. அந்த அக்னி தீர்த்த குளத்துக்கு பக்கத்தில் மேல்புறம் இருக்குது. சில பரிகாரங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு நல்ல விசேஷமாக இருக்கும். மற்ற இடங்களை விட இது கொஞ்சம் விசேஷமான இடமா இருக்கும். இது வந்து இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் மூலமாக தான் இதை நடத்திட்டுருக்காங்க. நவநாத சித்தர் பீடம் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அந்த நிர்வாக அறங்காவலரை நம்ம கான்டாக்ட் பண்ணோன்னா அதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. 9488406433. இது நம்ம ஏதாவது பூஜைகள் பண்ணணும், இல்லை ஏதாவது கலந்துக்கணும் அப்படின்னா இதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதனால் அவங்க சொல்லுவாங்க இதை. இங்கே வந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வர்றதா இருந்தால் திருநெல்வேலியிலேருந்து பஸ் ஏறினீங்கன்னா திருநெல்வேலி அம்பை தென்காசி போகிற வழியில் ஏறினோன்னா இங்கே ஆழ்வார்குறிச்சிங்கிற ஸ்டாப்பில் இறங்கி இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கலாம். அங்கே வந்து இங்கே வந்தீங்கன்னா மெயினாக அந்த சத்குரு தவபாலேஸ்வரர் ஜீவசமாதி வந்து கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. அதனுடைய இந்த சொன்ன இல்லையா, இந்த இடம் தான் நம்ம அஷ்டபூஜை காலச்சக்கர பைரவம்பாங்க. இது இந்த அஷ்டமி டைமிங்கெல்லாம் தான் நல்ல விசேஷமாக இருக்கும். எந்த ஒரு தடவை வந்து பாருங்கள். நல்லா அமைதியாக ரம்மியமான இடம். பொதுவாக மன அமைதியும் கிடைக்கும், ஒரு திருப்பங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. வாங்க சாமி தரிசனம் பார்த்து அவருடைய அருளை பெறலாம். நன்றி, வணக்கம்.